இப்படியே ஒரு பலயரம் கடைக்கு போனப்போ நான் ஒரு ஓவர் போர்டு ஒன்று பார்த்தேன். இது மேலே ஏறி நின்றுட்டு போகிற மாதிரி ஒரு இருக்குது. வெளிநாட்டிலலாம் ரொம்ப நம்ம பார்த்துருப்போம். அதுவும் அது போக 2 ஃபேன் வந்து நான் வந்து ஒரு 500 தான் எடுத்தேன். நான் எப்பயுமே பலயரம் கடை தான் ஏதாச்சும் பொருள் வேணும்னா போய் எடுப்பேன். அது போக டிவியெல்லாம் கிடந்தது. நான் அந்த யூஸ் ஆகிற பொருள் மட்டும்தான் எடுப்பேன். தேவையில்லாத பொருளெல்லாம் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த ஓவர் போர்டு எடுத்திருக்கேன். இது ரெடி பண்ண முடியுமான்னு பார்க்குறதா இந்த வீடியோ. ஃபுல் வீடியோ பாருங்கள். எனக்கு இந்த ஓவர் போர்டு பார்த்தாப்புலேருந்து ஒரே ஆர்வம் தான். இது எப்படியாச்சும் ரெடி பண்ணிவிட்டு அதை மேலே உட்காந்து ஓட்டிட மாட்டேனா, ரெடி பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண மாட்டேனா அப்படின்றபடி ரொம்பவே ஒரு ஆர்வம். அதனால் இதை எப்படியாச்சும் கழட்டி ரெடி பண்ணிடணுன்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். வீலெல்லாம் அந்தளவுக்கு எதுவும் ஜாம் ஆகலை. ஏன்னா தண்ணியில் கிண்ணில் போட்டிருந்தா வீலெல்லாம் ரொம்ப ஜாம் ஆயிரும், சுத்தாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி பாடி கண்டிஷன் ஓரளவுக்கு ஓகே தான். பாடி எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளே ரெடி பண்ணிடலாம். ஏதோ ஒரு ஸ்க்ரூ பெருசாக போட்டு எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் எல்லாம் ஒரு சைடுக்கு வந்து 8 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. 2 பாடிக்கும் 16 ஸ்க்ரூ இருந்தது. அது எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டுறபடி தான் இருந்தது. அதை கழட்டுறதுக்கு வேறு திருப்புளி, கரெக்டான திருப்புளி என்கிட்ட இல்லை. அதனால் ரொம்பவே சிரமமாக இருந்தது. திருப்புளி தேடி தேடி சலிச்சு போயிடுச்சு, எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் இந்த திருப்புளி வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டினேன். இந்த மாதிரி பழைய பொருளுங்களை ரீஸ்டோரேஷன் வீடியோவாக நான் போட்டுட்ருப்பேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது புது ப்ராஜெக்டாக பண்ணிகிட்ருப்பேன். புது புது பொருளுங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோ பாருங்கள். இது கழட்டின பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் இதை கழட்டி அலாசி ஆராய்ஞ்சு மேய்ஞ்சி போட்டிருக்காங்க. இந்த போர்டில் அந்த அந்த கனெக்ட் பண்ணுது பாருங்கள், 2 போர்டுக்கும் அந்த ஸ்க்ரூங்கெல்லாம் உடஞ்சிருக்கு. அது போக இதில் சிப் ஒன்று இருக்குங்க, மைக்ரோ சிப் ஒன்று இருக்கும், சென்சார் சிப்பு, அதுவும் போயிடுச்சு. யாரோ பிச்சு எஞ்சிட்டாங்க. பஸரும் பிச்சு எஞ்சிட்டாங்க. அப்புறம் கெப்பாசிட்டரு. இந்த போர்டு பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஆனால் இந்த போர்டு பாருங்கள், ஆல்ரெடி யாரோ எல்லாமே பிடுங்கி போட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதனால் இந்த போர்டு வந்து சுத்தமாக வேலை செய்யலை. ஏன்னா இந்த போர்டு இருந்தால் தான் அது வந்து சென்சார் மூலியமாக தான். ஏன்னா இது ஆட்டோ பேலன்ஸ் பண்ணுறதுனால 2 போர்டும் கரெக்டாக இருந்தால் தான் வேலை செய்யும். அதனால் அந்த பிரச்சனை இருக்குது. இந்த போர்டு வந்து யாரோ ஆல்ரெடி கழட்டுனால இது சரியாகலை. ஆனால் 2 மோட்டருமே நல்லா வேலை செய்யுது. அந்த போர்டு கழட்டி இது கொடுத்தோமா மோட்ரு வந்து ரன் ஆகுது. அப்படின்னா ஸ்பீடெல்லாம் ரன் ஆகுறது, அந்த வைப்ரேஷன் கொடுக்குது, கிரன்னு வைப்ரேஷன் கொடுக்குது. இதில் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லப்போனால், இது ரெடி பண்ணோன்னா அந்த போர்டு 2 வேணால் புதுசாக எடுத்தோம்னா ரெடி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஃபேன் எடுத்துருந்தேன் பாருங்கள், பலயரம் கடையிலேருந்து. இந்த ஃபேன் வந்து நல்லாவே ஓடிட்டு இருந்தது. ஏன்னா நான் அங்கேயே செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற பேட்ரி வந்து லித்தியம் அயன் பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, லெட் ஆசிட் பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பேட்ரி வந்து யூஸ் ஆகும். நம்ம வேணால் அதுக்கு ஆசிட் இதாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்ரி 2 பேட்ரி யூஸ் ஆகும். அது போக ஒரு பேட்ரி வந்து 12 வோல்ட்டு, 12 24 வோல்ட்டு போர்டு இது. அது போக இந்த போர்டிலலாம் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. ஒயரிங் கனெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. சரி, இந்த ப்ராடக்ட் ஒருத்தர் கேட்டாங்கன்ட்டு நீட்டாக அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு பார்சல் அனுப்பியாச்சு. இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா